ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீர் லக்னங்கள் பலம் பெற என்ன செய்ய வேண்டும், இதுதான் தலைப்பு. ஏற்கனவே நம்ம நெருப்பு, நிலம், காற்றுன்னு மூணும் பார்த்துட்டோம். இன்றைக்கு நீர் லக்னங்கள். நம்மளுடைய ஜோதிட ஞானிகள் ஒவ்வொரு வீடுகளையும் தனித்துவமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதில் பஞ்சபூத தத்துவங்களும் உள்ளடக்கம்னாலும் கூட இந்த ஆகாய தத்துவத்துக்கான ராசிகளே கிடையாது. ஆகாய தத்துவம் அப்படின்னு தனியாக ஒரு ராசியும் இல்லை. இருக்கிற 12 வீடுகளையும் 4 பஞ்சபூதங்களுக்குள்ளே அடக்கியிருப்பாங்க. காரணம், நாம் ஆகாயத்தில் தான் இருக்கோம். ஆகாயத்தில் மிதந்து கொண்டு இருக்கும் ஒரு பந்து தான் இந்த பூமி. அப்போ ஆகாய தத்துவம்னு தனியாக வராதுனாலும் கூட அதுலேயும் ஒரு நுணுக்கமாக கடக லக்கணத்துக்குள்ளே அந்த ஆகாய தத்துவத்தின் நட்சத்திரமான பூசத்தை ஒழிச்சு வச்சுருப்போம். கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம், இந்த 3 வீடுகளும் நீர் தத்துவ வீடுகள். ஆனால் கடகம் மட்டும் ஆகாய தத்துவமாகவும் சேர்ந்து செயல்படும் தன்மை கொண்டது. இது ஒரு விசித்திரமான அமைப்பு. சனி பகவான் ஒரு வாயுக்கோள். சனி பகவானுடைய மிகச்சிறந்த நட்சத்திரமான பூசத்தை கொண்டு வந்து கடகத்துக்குள்ளே வச்சுருப்பான். பொதுவாக நீர் தத்துவ ராசிகளை இரட்டை கிரகங்கள் ஆட்சி செய்யும். ஒன்று சனி, இன்னொன்று புதன். நீர் தத்துவ ராசிகள், ஒருவனுடைய உழைப்பு மறைமுகமாக இருப்பதை சனி பகவானும், ஆயுள் மறைமுகமாக இருப்பதை சனி பகவானும், ஒருவனுடைய புத்திசாலித்தனம் மறைமுகமாக இருப்பதை புதன் பகவானும் சூட்சுமம் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு ஆளுமை நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் குருவுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம், இந்த 3மும் இதே நீர் ராசிகளுக்குள்ளே அடங்கும். பொதுவாக நீர் ராசிகளுடைய தத்துவம்னாலே ரகசியம் காப்பது. நீங்கள் எந்த அளவுக்கு மறைபொருளாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய எண்ணங்களை வெளிக்காட்டக்கூடாது, உங்கள் சொத்து விவரங்களை வெளிக்காட்டக்கூடாது, உங்கள் நடவடிக்கைகளை வெளிக்காட்டக்கூடாது, உங்களுடைய வளர்ச்சியை வெளிக்காட்டக்கூடாது. இது நாளையும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். பொதுவாக சனி பகவானுடைய ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டரே பார்த்திங்கன்னா, சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் பெருமை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் நம்ம சங்கடம் தான் படணும், பெருமை பேசக்கூடாது. அப்போ சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் பெருமை பேசாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு ஒழுங்காக வேலை செய்யும்பாங்க. இங்கே மிக முக்கியமாக இந்த நீர் ராசிகளில் சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3 ஒழிஞ்சிட்ரும். இதுவும் ஒரு சர வீடு, ஒரு ஸ்திர வீடு, ஒரு உபய வீடுங்கிற அடிப்படையிலே வரும். இதில் வலிமையான வீடு சரம் கடகம், அதற்கடுத்த வலிமையான வீடு ஸ்திரம் விருச்சிகம், அதை விட கொஞ்சம் வலிமை குறைவான வீடு உபயம் மீனம். அப்போ இவர்களின் மெயின் கான்செப்ட், உங்கள் லக்னம் பலம் பெறணுமா, பேசுகிறத குறைங்க, ரொம்ப குறைக்கணும். உங்கள் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தற்பெருமை கொள்வதை நிறுத்துங்கள். சனி பகவான் தண்டிப்பார். தற்பெருமை பேசினா தண்டனை வரும். உங்களுடைய லக்னத்துக்குள்ளேயே சனியோட நட்சத்திரம் இருக்குங்கிறது மறந்துடாது. இதில் கடக லக்னம் சந்திரனுடையது. சந்திரன் நமக்கு எப்போவுமே ஒரு தாயை போல செயல்படும் கிரகம். இந்த 3மே நீர் லக்னங்கள்ங்கிறதுனால நீர்நிலைகளை வழிபடுவது, தண்ணீரை மெயினாக வழிபாடு செய்வது, அதாவது நமக்கு தாய் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடியது தண்ணீர். நீர் பதத்தில் தான் நம்ம உருவாகிறோம், நீர் பதத்தில் நீர் குடத்தில் தான் பறக்கிறோம். நம்ம முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு இன்னொரு நீர்க்கரையில் வச்சு முடிப்பாங்க. தண்ணீரில் பிறக்கிறோம், தண்ணீரில் தான் இறப்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த இதுக்குள்ளே உண்டு. மனிதனுடைய ரகசியங்கள் நிரம்பிய வீடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் தான். இந்த 3மே மறைமுகமான ஒரு அமைப்பு. இல்லை கடகம் எங்கே சார் மறையுதுன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடமும் ரகசியம் நிரம்பியது தான். உங்களுடைய சொத்துக்கள் எவை, உங்கள் உடல் ஆரோக்கியம் எது, உங்கள் சுகம் அனுபவிக்கும் முறைகள் எது, எல்லாமே ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடுகளை நீர் வீடுகளாக வச்சுருக்காங்க. ஸோ நீர் வீடுகள் வலுப்பெறுவதற்கான அடிப்படை தகுதியே ரகசியம் காப்பது. உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்க கண்ணை உறுத்துற மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி செய்யும்போது நீங்கள் பலகீனமாவீங்க, அப்படி செய்யாமல் இருக்கும்போது பலம் பெறுவீர்கள். வளவளன்னு பேசுகிறதுங்கிறது இந்த 3 லக்னத்துக்கும் பொருந்தாது. தங்களுடைய நடவடிக்கைகள், செயல், சிந்தனை அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கும் போது மாபெரும் வெற்றியாளர்களாக இவர்கள் உருவாவார்கள். இது ஒரு சூட்சுமமான ஒரு அமைப்பு. இதில் கடகம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கும் போது கடல் நிலைகளை குறிப்பது,
வளர்ச்சியின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய வீடு கடகம். அரசியல், அதிகாரம், அந்தஸ்து, பதவி, தொழிலதிபர்கள், சொத்து சேர்க்கை, சுகங்கள்னு அனைத்துமே சிறப்பாக தரக்கூடியது கடகம். ஸோ கடகலக்கணம் ராஜயோக கேந்திரங்களில் ஒன்று. இங்கே குரு உச்சமும் பெறுவார், தன்னுடைய நட்சத்திரத்தையும் உள்ளே வச்சுருப்பாருங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி சனியும் புதனும் இந்த லக்னக்காரர்களுக்கு பெரிய நல்லது செய்யக்கூடிய வீடு கிரகங்கள் அல்ல. ஆனால் அவங்களோட நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகம் ஆட்சி செய்யும். ஆகாய தத்துவ வழிபாடுங்கிறது கடகலக்கணத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக பொருந்தும். ஆகாய தத்துவ வழிபாடு புரிஞ்சுதுங்களா? ஆகாயத்தை நோக்கி வணங்குறது, ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி செலுத்துவதற்காக இறைவனை மேல் நோக்கி வணங்கி வர்றதுங்கிறது கடகலக்கணக்காரங்களோட ஒரு தனி சிறப்பான ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஆகாய தத்துவத்தின் கிரகமான சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறதுனால கடகலக்கணத்தில் பிறந்த ஜாதகர்கள் ஆகாயத்தை நோக்கி வணங்குவது ஒரு சிறப்பு. நீர்நிலைகளை வணங்குவது ஒரு சிறப்பு. நீர்நிலைகளை அதிகம் மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டியது உங்களோட லக்னங்களின் அவசியம். இது 3 நீர்நிலை லக்னங்களுக்கும் பொருந்தும். தண்ணியை அசுத்தப்படுத்தக்கூடாது. அதிகமாக நீங்கள் தண்ணியில் கொண்டு குப்பை கொட்டுறது, ஓடுற வாய்க்காலில் குப்பையை கொட்டுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. இதெல்லாம் செய்யும்போது உங்கள் லக்னம் மாசுபடும், பலகீனமாக. ரகசியம் காப்பது மெயினான விஷயம். நீர்நிலைகளை வணங்குவது இன்னொரு விஷயம். கடகத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆகாய தத்துவம், ஆகாயத்தை வழிபடுவது ஒரு தனி சிறப்பை தரும். தனகாரகனுடைய நட்சத்திரம் உங்களுக்குள்ள இருந்து அவர் 6, 9 குடையவராகும் போது எதிரிகளை மதித்து கற்றுக்கொள்ள வேண்டும் கடகலக்கணக்காரங்க. எதிரிகளால் தான் நீங்கள் பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியும் அடைவீங்க. அப்போ கடகலக்கணக்காரங்கள் எப்போதும் எதிரிகளை சமமாக பாவித்து வழிநடத்த வேண்டும். கடன் இருந்தால் அந்த கடனை மரியாதையாக திருப்பி செலுத்தணும். வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்கு உடைய நபர்களோடு சமமாக மரியாதையாக நடந்து பழகணும். அப்போ தான் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை காட்டிலும் பெரிய மனிதர்களோடு உங்களுக்கு பகைமை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்கிறதுனால அவர்களிடத்தில் பழகும்போது கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவனே எதிரியாய் மாறுவான்கிற விதி உள்ள லக்னம் கடகங்கிறதுனால அந்த அமைப்பு உண்டு. 7, 8 கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்துக்கு நான் முதலே சொல்லிட்டேன். ஆகாயத்தை வழிபடுவது, உங்களை ரகசியமாக வைத்திருப்பது, தற்பெருமை நினைக்காமல் இருப்பது, இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெய்வ வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த கங்கா கௌரி அப்படிங்கிற மாதிரியான தெய்வங்கள், மாரியம்மன், கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பரமேஸ்வரி மாதிரியான தெய்வங்கள், சந்திர தரிசனம் செய்வது கடகலக்கணத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலான அமைப்புங்கிறது. அந்த ஆகாயத்தை வணங்குதல் அப்படிங்கிற அந்த சூட்சுமத்தில் சந்திர தரிசனம், பௌர்ணமி அன்று தெய்வங்களை வழிபடுறது ப்ளஸ் சந்திர தரிசனம் செய்கிறது, 3ஆம் பிறை பார்த்து வணங்கும் பழக்கம், இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கடகலக்கணம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். புதனுடைய நட்சத்திரங்களும் உங்களுடைய லக்னத்தை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்கிறதுனால 3, 12ஆம் இடத்தின் அதிபத்தியம்ங்கிற போது ரகசியமான நடவடிக்கைகள், ரகசியமான ஒப்பந்தங்கள், ரகசியமான தொடர்புகள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் பேணி பாதுகாக்க உங்கள் லக்னம் வலுவடையும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிகம், இது கழிவு நீர் வெளியேறும் பகுதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் இந்த நீர் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வழிபடுறது, மற்றபடி நீரை மாசுபடுத்தாமல் இருக்கிறது, ரகசியம் காப்பது, இது எல்லாமே சேமாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் உங்கள் லக்னம் ஆரம்பிக்கும் போது 2, 5 கூடையவராக குரு வருவாருங்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்பவுமே கரெக்டாக இருக்கிறது உங்கள் லக்னத்துடைய இயல்பான குணம். அதை மேலும் மேலும் வலுப்படுத்திக்கணும், பணத்தை மதிக்கணும். அதே மாதிரி 5 கூடையவராக குரு வரும்போது குடும்ப உறவுகளையும் பெற்ற குழந்தைகளையும் சரியானபடி வழி நடத்துவதுங்கிறது உங்கள் லக்னத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதை கண்டிப்பாக செய்ய வேண்டியது இருக்கும். 3, 4 கூடைய சனி பகவானுடைய நட்சத்திரமும் உங்களுக்குள்ள அனுசங்கிற அடிப்படையில் இருக்கும். பெண் தெய்வங்களை தொடர்ந்து உபாசனை செய்கிறது, சக்தி உபாசனையின் மூலமாக வலுப்படுத்தி கொள்வது, தூய்மை பணியை சிரமமேற்கொண்டு செய்வது. இப்போ உதாரணமாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னம் வலுவாகிறதுக்கு அவங்க வீட்டை அவங்க சுத்தம் பண்ணுறது ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு. புரியுதுங்களா? அவங்க வீட்டையே சுத்தம் பண்ணிக்கிறது. உங்களுடைய வீட்டு கழிவறையை சுத்தம் பண்ணலாம், சமையல் அறையை சுத்தம் பண்ணலாம், வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடையோ வாரத்துக்கு ஒரு தடையோ ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் லக்னம் ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆகும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அடிக்கடி வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடியது பிறப்புறுப்பு ஸ்தானங்களில் தான் வரும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இடம், பிறப்புறுப்பு ஸ்தானங்கள், இதில் நோய் தொற்று ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீனாக பராமரித்து கொள்ள வேண்டியது உங்கள் லக்னத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு சொல்லப்பட்ட அதே விதிகள் உங்களுக்கும் பொருந்தி வரும். ரகசியம் காப்பது, நீரை மாசுபடுத்தாமல் இருப்பது, உங்களுடைய பற்றி நீங்களே தற்பெருமையாக நினைக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக பொருந்தி வரும். இதில் 3, 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரமும் உங்கள் லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கிற போது நண்பர்கள், உறவுகள், தொடர்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உழைப்பாளிகள், கீழ்நிலை வர்க்க தொழிலாளர்களோடு ஒரு இணக்கமான சூழலை எப்போவுமே உருவாக்கிக்கணும்.
பேட் வேர்ட்ஸ் பேசாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அமைப்பு. தீரச் செயல்கள்ங்கிற பேரில் அலட்சியமான செயல்களை செய்யாமல் இருக்கணுதும் உங்கள் லக்னத்தினுடைய அமைப்பு. அடிக்கடி அடிபடுறது, காயம்படுறது, விபத்துகளில் சிக்கிக்கிறதுங்கிறது மாதிரியான அமைப்பு இதில் உண்டு. இளமை காலத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக லக்ன குழந்தைங்களை எப்போவுமே ஒரு கண்காணிப்பு வளையத்திலே வளர்க்க வேண்டியது அவசியம். உலகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்களை அதிகமாக நிகழ்த்துகிற இடம் விருச்சிகம். ஸோ பாலியல் குற்றங்களில் குழந்தை பருவத்தில், ஏன்னா புதன் இந்த இடத்த ஆளுமை செலுத்துகிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. கேட்ட நட்சத்திரங்க தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு. அது 8 குடையவன் 11 குடையவன். பாலியல் வன்கொடுமைகளுக்கு அதிகமாக பாலாகக்கூடிய குழந்தைகள், ஆளாகக்கூடிய குழந்தைகள் விருச்சிகத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு கிரகம் விருச்சிகத்தில் நின்று தசை நடத்தும் போது அவங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல்கள் வரும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலேயே நிகழும், நெருங்கிய நண்பர்களால் நிகழும், தாத்தா பாட்டிங்கிற மாதிரியான உறவு நிலைகளில் நிகழும், வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நிகழுங்கிறனால விருச்சிக லக்ன குழந்தைங்களை எப்போதும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இயற்கை ரொம்ப நேச்சராக இவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகங்கிறதுனால இதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த லக்னம் வலுப்பெறுவதற்கு நீர்நிலைகள், பெண் தெய்வங்கள் வழிபடுவது, சந்திர தரிசனம் செய்வது, கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு, ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மகா துர்க்கை, மகா காளி மாதிரியான சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களை வழிபடுறது உங்கள் லக்னத்தை மேலும் வலுப்படுத்தும். இதில் புதனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால ரகசிய உபாசனைகள்ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியதான். விருச்சிக லக்னம்னாலே ரகசியம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ரகசிய உபாசனைகளை செய்யக்கூடியது, மகாவிஷ்ணு வழிபாடு, உக்கிரமான தெய்வங்களுடைய வழிபாடு, இதெல்லாம் கூட ரகசியமாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். போட்டி போயிட்டு ஜெயிக்கவே முடியாத ஒரு லக்னம்னா அது விருச்சிகம் தான். அதனால் 6ஆம் அதிபதியாகவும் உங்கள் லக்னாதிபதி வர்றதுனால நோயின் தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு சுத்தத்தை பேணிக்காருங்கள், நல்லாயிருக்கும். வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் லக்னம் தொடர்ந்து வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த நகர சுத்தம், பொதுவான சுத்தமான விஷயங்களில் ஒரு பேரணி மாதிரியான இதிலெல்லாம் கலந்துக்கிறது கூட விருச்சிக லக்னத்துக்கு பவர்ஃபுல் தான். அடுத்தபடியாக மீன லக்னம் சேம், அதே தெய்வ வழிபாடுகள் எல்லாமே ஒரே மாதிரி வரும். அதே நேரத்தில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்திலிருந்து அவங்க லக்னம் ஆரம்பிக்கும். 1-10 குடையவர். ஸோ உழைக்கிறதுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு லக்னம் ஒன்று. ஆனால் நார்மலாக மீன லக்னக்காரங்க விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பொறுப்புகளை அவ்வளோ சீக்கிரம் சுமக்க மாட்டாங்க. இது காலபுருஷனுடைய கடைசி வீடுங்கிறதுனாலையும் மோஸ்ட்லி இவங்க வீட்டில் மீன லக்னக்காரங்களை அதிகமாக செல்லம் கொடுத்தே கெடுத்து வச்சுருவாங்க. இவங்களுக்கு எல்லா நிகழ்வுமே ஸ்லோவாக தான் நடக்கும். படித்து முடிக்கிறது ஸ்லோவாக இருக்கும். எல்லோரும் 22 வயசில் டிகிரி முடித்தாங்கன்னா இவங்க வந்து மெதுவாக ஒரு 24, 25 முடிப்பாங்க. 2வது டிகிரி 27, 28 வரைக்கும் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் கூட 32 வயசு வரைக்கும் வேலைக்கே போகாமல் நான் படிக்கிறேன், தன்னை உருவாக்கிக்கிறேன், மேற்கொண்டு அப்படி போகிறேன் இப்படி போகிறேங்கிறது மாதிரி நிறைய அந்த ஆப்சன்ஸ் உள்ள ஜாதகம் மீனம். அதனால் இவங்களுக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் கிடைக்கும். அதுக்கு இன்னொரு சூட்சமும் உண்டு. இந்த லக்னத்துக்கு ஆயுள் பலம் அதிகம். மீன லக்னம் தான் நார்மலாக 90 வயசை ஈஸியாக கிடப்பாங்க. 90 வயசு, 96 வயசு, 98 வயசு, 100 வயதை கடந்தவர்கள்லாம் மீன லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. நார்மலாகவே அதிக ஆயுள் பலம் கொண்ட லக்னங்கள்னால் நீர் லக்னங்கள் தான். கடகம், விருச்சிகம், மீனம் மூன்றுமே வலுவான ஆயுள் பலம் கொண்ட லக்னங்கள். அதனால் இவர்களுக்கு வந்து ஆயுள் அதிகம் மீனத்துக்கு இருக்குங்கிறதுனாலேயே வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது லேட்டாக இருக்கும். பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப தனியாக செலவு பண்ணுற தன்மை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பணத்தை மதித்து நடங்குவது, வேலை செய்கிற இடத்துல மதிப்பாய் நடந்து கொள்வது, வேலையை நேசிக்கிறது, உத்தியோகத்தின் வலிமையை அதிகப்படுத்திக்கிறதுங்கிறது உங்கள் லக்னத்தை வலுப்படுத்தும் ஒரு தன்மை. நீங்களும் நீர்நிலைகளை வணங்குவது, நீர்க்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறதுங்கிறதெல்லாம் ரெகுலர். அந்த 3 லக்னங்களுக்குமே பொருந்தக்கூடிய அமைப்புகள் அது வரும். ஆற்று நீரை வணங்குவதுங்கிறது உங்களுடைய இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு. சுத்தமான தெளிந்த ஆற்று நீரை வணங்குறதுங்கிறது உங்களுடைய அமைப்பு. ஆற்று நீரை குடுவையில் கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மீன லக்னக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. காவேரி ஆற்றங்கரையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, வேறு உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கிற தெளிந்த ஆற்று தண்ணீரை வணங்குறதுங்கிறது ஒரு அமைப்பு இருக்கும். மீன் தொட்டி வச்சு வீட்டில் அதை வந்து பராமரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லக்னத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அது போகவே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சனி பகவானுடைய 11, 12 கூடைய நட்சத்திரமும் உங்களுடைய உத்திரட்டாதிங்கிறதுல உள்ள இருக்குங்கிற போது வெளிநாட்டு பிரயாணங்களை அதிகமாக விரும்புவது அப்படிங்கிறது மீன லக்னத்துக்கு பொருந்தும். முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதன் மூலமாகவும் வாழ்வியல் வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகிதைகள் இந்த லக்னத்துக்கு உண்டு. ஸோ அதனால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள லக்னம் மீனம். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து கவனம் செலுத்தினா நல்ல வலு இருக்கும். 4, 7 கூடைய புதனும் உங்கள் நட்சத்திர அமைப்பாக வருவார். அவர் பாதகாதிபதியாக இருப்பார். லக்னத்தில் வந்து நீச்சம் அடைவார். அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கை துணை, அவருடைய சுகதுக்கங்கள், அவருடைய வேலை வாய்ப்புகளில் முக்கியத்துவம் கொடுப்பது,
குழந்தைகளுக்கு நல்ல முறையில் வழிகாட்டியாக நடந்து கொள்வது. அதாவது குழந்தைகளுக்கான படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் டியூஷன் சென்டர்ஸ் நடத்தி அதில் பெரிய சக்ஸஸ் ஆகிறவங்க மீன லக்னக்காரங்களாக இருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலிட்டி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இடம், கராத்தே ஸ்கூல் நடத்துறது, யோகா ஸ்கூல் நடத்துறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்க குழந்தைங்களை கவர் பண்ணி அதன் மூலம் லக்னத்தை வலுப்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி பெறும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. என்ன இருந்தாலும் இது ஒரு உபய லக்னம்ங்கிறதுனால கிடைப்பதை தக்க வைத்து கொள்ளும் தன்மை குறைவுங்கிறதுனால எப்போதும் நாளை என்பது நிச்சயமற்றது, இன்றைக்கி இருக்கிறது மட்டும்தான் நிஜம்னு நம்பினாலே போதுமானது. ரகசியம் காக்க வேண்டியது உங்களுக்கும் ரொம்ப அவசியம். தற்பெருமையாக சிந்திக்காமல் இருப்பதும் உங்கள் லக்னத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். ஸோ நீர் லக்னங்களுடைய காமனான விஷயம் நீர்நிலை வழிபாடு, தண்ணீரை மாசுபடுத்தாமல் இருக்கிறது, ரகசியமாக இருக்கிறது, தற்பெருமை பேசாமல் இருக்கிறது. இது நாளும் காமனான விஷயங்கள். அதுபோக லக்னத்திற்கு தகுந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களும் இருக்கும். எப்போதுமே தண்ணீரும் நீர்க்கரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தெய்வங்கள். அவர்களை தொடர்ந்து வணங்கி வர உங்கள் லக்னம் வலுப்பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.